ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் செய்கிற செயலாக இது நீங்கள். அதற்கு பிறகு இப்போ திரும்பி ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ நீங்கள் ட்ராமா போட்டிருக்காரா? இது ரஜினியை மட்டும் நீங்கள் அன்ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப கெட்ட பேர் வரும். அதனால் கமலையும் அன்ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லி பண்ணிவிட்டு இப்போ கமல் பேஜுக்குள்ளே வந்து எக்ஸுக்குள்ளே திரும்பி இந்த ஃபாலோ பண்ணுறாரு. உங்களுடைய கேரக்டர் என்ன மாதிரி தெரியுது? இப்போ நீங்களே நான் யாருந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கேன். ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை நீங்கள் பண்ணலை அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து அன்ஃபிட் ஆகிங்க நீ ஆகிறீங்க. அப்போ நம்ம திறமையில வளர்த்துக்கணும். ஏன் நம்மளை தூக்குறாங்க ரெண்டு பேரும்? எதற்காக நீங்கள் யோசிக்கணும். அடுத்த ப்ரூஃப் நீங்கள் அடுத்த 2 படம் நீங்கள் கொடுத்து உங்களுக்கு திரும்பி கூப்பிடணும் 2 பேரும். அது பண்ணால் புத்திசாலித்தனம். ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது இது இவ்வளோ சிரமப்பட்டு பண்ணி ரிலீஸ் ஆகலாம் என்ன அர்த்தம்? மனுஷி ரிலீஸ் ஆகாமனே மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் கூட நீங்கள் சொல்ல வந்த கருத்துக்கள் சொல்ல முடியுமான்னு அதுக்கு வாய்ப்பே இல்லை. தூக்கி எரிஞ்சிட்டார் வேணான்னு சொல்லி. அதனால தான் ப்ரொடக்ஷன் கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறேன், ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்னு மட்டும்தான் சொன்னார். கெவினுக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிரேக் வரும். இது வரைக்கும் வந்து என்னையா ஒரு ஆர்டிஸ்ட் ஹீரோ மெட்டீரியல் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா? இதில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இப்போ ஆண்ட்ரியா சொந்தமாக ஒரு படம் பண்ணுறாங்கன்னா ஒரு மெயின் த்ரெட் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. இது வந்து நயன்தாரா அவங்க மாதிரி பண்ண வேண்டிய ஒரு ரோல். பட் ஆனால் இதில் வந்து ஆண்ட்ரியா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. வெற்றிமாறன் சார் அவரே சொல்கிறார், இந்த அளவுக்கு நீங்கள் இவ்வளோ ஃபிரம்ஸ் வச்சுட்டு இருக்கீங்களே, நீங்கள் ஏன் நீங்கள் வேறு லெவலுக்கு போகலங்க மாதிரிலாம் கேட்டிருக்காரு. FP சினிமாஸ் நேயர்கள் எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் பேச வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷன் சார் தான். வணக்கம் சார். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஒரு பெரிய ஒரு கேள்வியோட தான் இன்னைக்கு வந்திருக்கேன் சார். வெற்றிமாறன் சார் அவரோட மூவி மாஸ்க் மூவியோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ எனக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஹை கிளாஸோட ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? பிரமாதமாக இருக்குங்க. மாஸ்க் ட்ரெய்லர் படம்னா படமே பார்த்துலன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அருமையான ஒரு படம் இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சாதாரண மனிதன் எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் போகிறான். இதுக்கு இடையில இந்த பணம்ங்கிற ஒரு மணி இந்த பேப்பர் என்ன மாதிரி வித்தை காமிக்கிறதுக்கு மாதிரியான ஒரு கண்டென்ட் எடுத்திருக்காங்க. அதை இது இன்றைக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறது மாதிரி தான் நமக்கு இருக்குது. இந்த மாஸ்க்கு தான் நமக்கு ஹைலைட்டு. அதை பார்த்தீங்கன்னா MR ராதாவுடைய அவருடைய ஃபேஸ் தான் மாஸ்க் வருது. இதில் என்ன சம்மந்தப்பட்டிருக்குன்னா வெற்றிமாறன் சார் வந்து ராதாரவி சார்ட்டே போய் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. சார் MR ராதா சார் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் வர்றது மாதிரியே இருக்கும் நமக்கு அப்படின்னு விஷயத்தை சொல்லி இதை நான் யூஸ் பண்ண போகும்போது தான் ஒரே வார்த்தை கேட்டிருக்காரு, அப்பாவா தவறாக காமிப்பீங்களா அப்படி. ஏன்னா MR ராதா அவர்களுக்கு வந்து ஒரு வில்லன் இமேஜ் இருக்குது, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்குது, ஹீரோ இருக்குது, பன்முகம் கொண்ட கலைஞர். அப்படிங்கும்போது அவருக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு இல்லை, எதுவுமே கிடையாது சார். அப்பாவுக்கு இது வந்து ஒரு நல்ல இமேஜ் கிரியேட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் மாதிரி வெற்றிமாறன் நேரடியாக சொல்லி இன்வெஸ்ட் ஆகியிருக்காரு. இதில் MR ராதா அவர்கள் இல்லையே தவிர நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் வந்துட்டு போகிறது மாதிரியே இருக்கும் நமக்கு. அதை பட் இது வந்து அந்த த்ரெட்டு அருமையான ஒரு த்ரெட் எடுத்திருக்காரு வெற்றிமாறன் சார். இதில் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அவரே. ஆனால் ப்ரொடியூசர் வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு மென்டராக உள்ள வராரு. ஸோ வழிகாட்டுதலாக ஒரு அட்வைஸராக உள்ள வராரு. இதில் நம்ம ஆண்ட்ரியா மேடம் தான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். அவங்க அதை மெயின் ரோல் அவங்க பண்ணியிருக்காங்க. கெவினுக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிரேக் வரும். இது வரைக்கும் வந்து என்னையா ஒரு ஆர்டிஸ்ட் ஹீரோ மெட்டீரியல் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா? இதில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் நெல்சனுடைய காமெடி அந்த ப்ரோமோ காமெடி பண்ணால் பிளாக் காமெடி இதில் வரும், உங்களுக்கு அதில் வரும். கெவின் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கெவினை வந்து இதில் வந்து ஒரு சின்ன பெரிய சேஞ்சஸ் வரும். அடுத்த ஒரு ரேஞ்சுக்கு போய் அந்த ஓடிட்டு இருக்காங்க இல்லையா, அதில் போய் சேர்ந்துக்குவார் போயிட்டு. அப்படியே ஒரு படமாக இருக்குது. படம் நல்லா வந்திருக்கிறதா ஒரு தகவல். வர 21 ரிலீஸ் ஆகுது படம். சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்ட்ரியா அவங்களோட ரோல் வந்து முக்கியமான ரோலாக இருக்கணும். ஸோ இந்த படமே வந்து வெற்றிமாறன் சாருக்கு எனக்கு இந்த ஸ்டோரி படிங்க நான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்குன்னு சொன்னதே அவங்க தான் சொல்லிட்டு அவரே சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஸ்டோரி முன்னாடி அவங்க படித்து நான் இந்த கேரக்டர் பண்ணுறேன், இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்னாலும் நான் பண்ணுவேன்னு எடுத்ததே ஒரு பெரிய விஷயம். ஸோ என்ன மாதிரி அவங்க கேரக்டர் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிருப்பாங்க சார்? இல்லை, மெயின் ரோல் அவங்கள சுற்றி தான் கதையே நகரும் உங்களுக்கு. அதை இப்போ ஆண்ட்ரியா சொந்தமாக ஒரு படம் பண்ணுறாங்கன்னா ஒரு மெயின் த்ரெட் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. இது வந்து நயன்தாரா அவங்க மாதிரி பண்ண வேண்டிய ஒரு ரோல். பட் ஆனால் இதில் வந்து ஆண்ட்ரியா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. வெற்றிமாறன் சார் அவரே சொல்கிறார், இந்த அளவுக்கு நீங்கள் இவ்வளோ ஃபிரம்ஸ் வச்சுட்டு இருக்கீங்களே, நீங்கள் ஏன் நீங்கள் வேறு லெவலுக்கு போகலங்க மாதிரிலாம் கேட்டிருக்காரு. ஏன்னா வட சென்னையில் வந்து கொடுத்து அப்போ தான் ஆண்ட்ரியாவே உங்களுக்கு ஆண்ட்ரியானால இந்த மாதிரி பண்ண முடியாது, கிளாமரை தவிர இந்த கேரக்டர் பண்ண முடியுமான்னு சொல்லி பண்ணாங்க. இதில் மெயின் வந்து அவங்க ரோல். கதையை படிச்சுட்டு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் நானே வரேன் சார் ப்ரொடியூசர்னு சொல்லி அவங்க சம்பாரித்த படம்லாம் போட்டிருக்காங்க. உள்ளே வெற்றிமாறனுடைய பணமும் உள்ளே போட்டிருக்காங்க. இதுக்கடுத்து இந்த அரசன் லேட்டாகிறது காரணமே இந்த மாஸ்க் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணாங்க 1 மாத காலமாக. எல்லாத்தையும் எல்லாமே முடிஞ்சு நல்ல பிஸ்னஸ் பேசப்பட்டிருக்கு. படம் பிரமாதம் வந்திருக்கு. ஆண்ட்ரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் வரும். வெற்றிமாறன் இந்த கதையை கேட்டுட்டு தான் அவர் உடனே ஓகே சொன்னார். பிரமாதமாக இருக்குது, பண்ணுவோம். ஆனால் வெற்றிமாறன் அசிஸ்டண்ட் தான் பண்ணியிருக்கிறது வேறு. வெற்றிமாறனுடைய இன்புட்டும் இதில் இருக்குது படத்தில். ஒட்டுமொத்தமாக நீங்கள் இன்ட்ரெஸ்டே வந்தீங்கன்னா சேர்ந்து பண்ணுறது. பட் இது வந்து படம் சக்ஸஸ் அப்படின்னா இந்த வெற்றி எல்லாருக்குமே சரிசமமாக போகும். நல்ல கதை, நல்ல மெசேஜ் படம். இந்த மாஸ்க்கு கண்டிப்பாக இந்த
இந்த மாஸ்க் டூப்ளிகேட் போட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட முகத்திரெல்லாம் இது கிழிக்கும் பாருங்கள் இந்த மாஸ்க். ஸோ மாஸ்க் சொன்னால் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க, எம்ஆர் ராதா சாரோட ஃபேஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டோரி ஒரு மாதிரி மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ்ங்கும் போது இவரோட ஃபேஸ் எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது சார். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன காரணம்னால அவர் ஃபேஸ் அந்த மாஸ்கில் இருக்குன்னு இருக்கு. அவர் பேசின பழைய படங்கள்லாம் டைலாக் பார்த்தீங்கன்னா சிவாஜி சாரே மிரண்டு போயிருக்கார். இவ்வளோ ஒரு அதாவது ஒரு சின்ன விஷயத்தை அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவார். அதில் அவ்வளோ மெசேஜ் உள்ளே இருக்கும். அவர் பேசின அத்தனை கருத்துக்களுமே நீங்கள் எடுத்திங்கன்னா ரத்த கண்ணீர்லேருந்து எவ்வளோ படங்கள் நம்ம லிஸ்ட்டே எடுத்துக்கலாம். அது நம்ம லிஸ்ட்டு போட்டுகிட்டே போகலாம். நீங்கள் அந்த மாதிரி முகத்திரையை கிழிக்கிற ஒரு மேட்ரு இது. ஒரு ஹை சொசைட்டியில் இருக்கிறவன் எந்த மாதிரி அவன் ட்ராமா போடுறான், ஆக்ட் பண்ணுறான், இது போல் என்ன மாஸ்க் போட்டுட்டு எப்படி ஏமாத்துறானுங்கிற விஷயம் நிறைய உள்ளுக்குள்ளே இன்புட் இருக்குது. நம்ம ரொம்ப ஸ்பாயில் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். இந்த படம் வரும்போது கண்டிப்பாக பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இது அந்த யூனிட்டுக்கே ஒரு வெற்றி படமாக இருக்கும். கவினுக்கு பெரிய பிரேக் இருக்கும் இந்த படம். ஸோ அந்த படம் வந்து இந்த 20 வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படம் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ஸ்டோரி கொண்டு போகிறாங்கன்னு தெரியும் சார். ஸோ இன்னொரு அப்டேட்டுமே வந்து வெற்றிமாறன் சார் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த படம் முன்னாடி 21 வந்து இது வெளி வந்ததுக்கப்புறமே 24 வந்து அரசன் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எந்த பிளேஸ் ஃபஸ்ட்டு போவாங்க அப்படின்னு நிறைய விஷயம் இன்னும் தோணிட்டு இருக்கு சார். ஸோ எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்டேட் வந்துருச்சு, எங்கே ஆரம்பிக்க போகிறாங்க சார்? இல்லை, சென்னை காசிமேட்டில் பிளான் பண்ணுறதா தான் ஒரு மெசேஜ் வந்து இப்போ ஒரு 2 வீக்ஸ் அங்கே தான் பண்ணுறாங்க. அதுக்கு வேண்டிய ஆல்ரெடி லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு போன அக்டோபர் 17 ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. இது இந்த மாஸ்க் நிறைய அவருக்கு வந்து ஒரு 3 படம் ப்ரொடக்ஷனில் போய் 3மே அவருக்கு வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா தலைமையில் இடி விழுந்தது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அவருக்கு, வெற்றிமாறனுக்கு. அது ரொம்ப அப்செட் ஆனார். இருக்கிற பணம் பூரா அதில் போட்டார். ஏற்கனவே பேட் கேர்ள் ஒரு படம் பண்ணாங்க. அது பெரிய அளவு படம் பேசப்பட்டே தவிர படம் ரெக்கவரி ஆகலை. இன்னொரு படம் மனுஷி எடுத்தார். அது சென்சாரில் போய் லாக் ஆகி சின்ன பணமாகி போச்சு. படம் ரிலீஸ் பண்ணவே முடியாது. அதில் பல கோடி போய் லாக் ஆகிடுச்சு. இதில் மாஸ்க்லேயும் போட்டிருக்காரு. அப்போது பணம் நெருக்கடி ஒன்று வரும்போது நீங்கள் அவர் டைரக்ஷனுக்கு உள்ளே போனீங்கன்னா மைண்டு பூரா இதுக்குள்ளே இருக்கும். அப்போ நீங்கள் ஃபுல்லாக கவனம் செலுத்தி அந்த படத்தை டைரக்ட் பண்ண முடியாது. இல்லை அக்டோபர் 17 கொஞ்சம் தள்ளிக்குவோம், ஒரு 2 வீக்ஸ் தள்ளிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கிட்ட நிறைய பேர் படம் ட்ராப், அரசன் ட்ராப் இப்படிலாம் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. ட்ராப் ஆகலை. இவருடைய சொந்த படம் மாஸ்க்குக்காக ரிலீஸ் தேதியை ஷூட்டிங்கை டேஸும் தள்ளி வச்சார். இப்போ இவர் எல்லாமே முடிச்சிட்டார், ஃப்ரீ ஆகிட்டார். டோட்டலாக அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வெளில வந்துட்டார். இப்போ 24 அரசன் வந்து சென்னை காசிமேடு தண்டையார்பேட்டில் ஷூட்டிங் ஆரம்பிக்குது, ஒரு 2 வீக்ஸ். அதற்கு பிறகு நேராக செட்டுக்குள்ளே வர்றாங்க. ஏகதம் ஒரே ஷெட்டில் படம் பண்ணுறது மாதிரி ஒரு பிளான். ஒரு 5 நாள் மட்டும்தான் கேப்பு. ஒரு கிட்டத்தட்ட 3 மாதத்தில் இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே சார். ஸோ நீங்கள் வெற்றிமாறன் சார் வந்து நிறைய படம் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் இது பண்ணாமல் ஷூட்டிங் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இதுக்கடுத்து நான் ஸ்டோரி மூவி எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் அவரே சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்து படங்கள் வைத்திருந்தார். ஸோ அந்த மாதிரி அப்டேட்ஸும் வந்துருச்சு. அடுத்தடுத்து வெற்றிமாறனுக்கு இவ்வளோ படங்கள் இருக்குன்னு. ஸோ இப்போ அவர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு, அதுக்கடுத்து நான் ஸ்டோரி பண்ண போகிறதில்லன்னு. ஸோ அது எப்படி சார், எந்த வகையில் எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல. ஆடியன்ஸாக பார்க்கும்போது எடுத்துக்கிட்டு படம் பண்ணவே மாட்டாரா சார்? இல்லை அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. மிகப்பெரிய டைரக்டருங்க. டைரக்ஷன் பண்ண மாட்டேன், படம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறத வேணால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய அனுபவங்கள் அது. ஏன்னா படம் பண்ணும்போது அதில் வெற்றி தொழில் நிறையா வரும். நீ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது இது இவ்வளோ சிரமப்பட்டு பண்ணி ரிலீஸ் ஆகலாம் என்ன அர்த்தம்? மனுஷி ரிலீஸ் ஆகாமனே இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் கூட நீங்கள் சொல்ல வந்த கருத்துக்கள் சொல்ல முடியுமானா அதுக்கு வாய்ப்பே இல்லை. தூக்கி எரிஞ்சிட்டார் வேணான்னு சொல்லி. ஸோ அதனால தான் ப்ரொடக்ஷன் கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறேன், ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்னு மட்டும்தான் சொன்னார். டைரக்டர் இவரே பண்ணால் கூட விடமாட்டாங்க. ஏன்னா இது பெஸ்ட்டு டைரக்டர். நீங்கள் கதையை அவர் எழுதுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ நாவல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கார். இப்போ விடுதலையெல்லாம் நாவல் தான். ஆமாம் சார். உங்களுக்கு இந்த வாடிய வாசலும் ஒரு தழுவி எடுக்க இவருடைய ஸ்க்ரீன் பிளே பண்ணுற ஒரு மேட்ரு தான் இது. அதனால் கதைக்குள்ளே அவர் போய் இப்போ சிந்திச்சு பண்ணோம்னா நீ மற்ற பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும். அப்போ தான் நீ இந்த கதைக்குள்ளே போக முடியும். இப்போ அரசனே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கதை தான். ஆனால் ஏற்கனவே இவர் சந்தித்த ஒரு விஷயத்தை அவர் எழுதி வச்சுருக்கிற மேட்டரில் தான் இப்போ அரசனை எடுத்து பண்ணுறார். அன்பு ஒரு கேரக்டர் பண்ணார், அரசன் கேரக்டர் பண்ணாங்க. அன்பு தான் வடசென்னை மேட்ரு, அரசன் இன்னொரு ட்ராக்கு. இப்போ அவர் நிறைய ரியல் ஓஜிக்கிட்ட போய் தான் மீட் பண்ணி சந்தித்து அவளுடைய அந்த ஒரு ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ ஹீரோக்களை கொண்டு வரார். அவர் இங்கே தெரிஞ்சுக்கிட்ட விளைவு தான் இப்போ சிம்பிளாக பண்ணுறாரு, தனுஷ் பண்ணுறாருன்னா ஒரிஜினல் ஓஜிக்கிட்டே இருந்து தெரிஞ்சுட்டு வந்து இவருடைய கோச் பண்ணதான் அது. இப்போ சிம்புவும் நீங்கள் ப்ரோமோ அந்த இப்போ அரசன் பார்த்தீங்கன்னா யங் கெட்டப்பில் வருவார் இல்லையா, ஆமாம் சார், அது ஒரு தாதாவுடைய ரியல் மேட்ரு. அப்படியே பண்ணியிருக்காரு. அதை என்ன மாதிரி எடுப்பாங்க, என்ன மாதிரி கொண்டு வருவாங்க, எப்படி பண்ணுவாங்க விஷயத்தை பூரா வெற்றிமாறன் சொல்லி கொடுத்து பண்ண ஒரு விஷயம் தான். அதில் ரைட்டம்ங்கிறது அவர் பிளட்டில் இருக்கிறதான். அதுக்குள்ளே நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டார்.
ப்ரொடக்ஷன் கம்பெனி மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டார், பண்ண மாட்டேன்னு. பட் பாதிப்பு நிறையா வந்ததுனால. ஸோ இந்த படம் ரியல் ஒன் மேட்ரு. இது ஆல்ரெடி வடசென்னை பார்ட் வந்து 5 பார்ட்டை எழுதி கையில் வச்சுருக்காரு. ஸோ அடுத்து தனுஷ் வச்சு இந்த வடசென்னை 2க்குள்ளே போகிறார். அதெல்லாமே அவர் ஸ்கிரிப்ட் தான். பட் வாடிவாசல் அதுதான் நவல். அது வருமா வராதான்னு மிகப்பெரிய கேள்விக்குறி. சூர்யா மனசு வச்சா வரும். ஆனால் சூர்யாவுக்கு மிகப்பெரிய கம்பேக் அமையும் இந்த வெற்றிமாறனோட சேர்ந்தால். நீங்கள் பணப்பிரச்சனையை வச்சுக்கிட்டு டேட் தர மாட்டேன்னு சொல்லி சூர்யா வச்சானா அவருக்கு தான் அது மைனஸ். பொறுத்து பார்ப்பது இல்லைன்னா சூர்யா கேரக்டருக்கு டக்குன்னு வேற ஒருத்தர் வச்சுட்டு படம் பண்ணிட்டு போயிடுவார் வெற்றிமாறன். அவ்வளோதான், வேற என்ன பண்ண முடியும்? ஓகே சார். அதனால் இனிமேல் அவருடைய டைரக்ஷன் அவர் விட்டு போக மாட்டார்ப்பா. டிசியோட வந்து ட்ரெய்லர் பார்த்துருந்தோம். ஒவ்வொரு விஷயம் அதுக்கடுத்து எல்லாமே நிறைய விஷயங்கள் அதை பற்றி சொன்னாங்க. இந்த மாதிரி ஸ்டோரி இருக்கும், இது மாதிரி கொண்டு போயிருப்பாங்க, அதில் ஃபுல்லாக வந்து ஃபைட் சீன் அதிகமாக இருக்கும், ஆக்ஷன் நிறையா இருக்குது, பிளட் அதிகமாக இருக்குது, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க சார். ஸோ அது ஒரு சைடு பார்த்தோம்னா லோகேஷ் கனகராஜ் வந்து நம்ம கமல் சார் ரஜினி சார் சேர்ந்து நடிக்கிற ஒரு படத்துக்கு வந்து டைரக்ஷன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ அவர் லோகேஷ் கனகராஜோட எக்ஸ் பேஜில் வந்து கமல் சாரோட ஐடியும் ரஜினி சாரோட ஐடியும் வந்து ரிமூவ் ஆயிருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது கமல் சார் ஐடி மட்டும் இருக்குது சார். என்ன காரணம் சார்? அது பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி டிசிக்குள்ளே போயிட்டு வர்றேன். டிசி வந்து அவர் வயலண்ட் ஒரு லவ் ஸ்டோரி தான் சொன்னாங்க. பட் வயலண்ட் லவ் ஸ்டோரி இருக்கலாம். பட் இந்த ரத்தம் தெரிக்குது வன்முறைகள் மாதிரி அவருடைய பேட்டர்னே அந்த மாதிரி தான் இருக்குது. முந்தைய படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்டைல் தான் இருந்தது. அருண் மாதேஸ்வரன் வந்து ஒரு 3 படம் பண்ணால் கூட இதில் வந்து என்ன சொல்ல வராருங்கிறத நமக்கு லோகேஷ் வச்சு நம்ம, ஏன்னா அந்த ஹீரோயினுடைய கேரக்டரில் வேறு மாதிரி காமிச்சு அந்த ப்ரோமோ டீசர் ப்ரோமோ அந்த டைட்டில் ப்ரோமோலலாம் பார்த்திங்கன்னா விஷுவலேஷன் ஏதோ காமிக்க வர்றாரு. பட் அது நீங்கள் பார்க்குற இளைஞர்களுக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயம் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. பட் பார்க்கலாம் எந்த அளவுக்கு. ஏன்னா அருண் மாதேஸ்வரன் நம்பிக்கை இருக்குது, டைரக்ஷனில் ஸ்கிரிப்டில் நல்லா பண்ணியிருப்பான்னு. இவர் அதை ஸ்கோர் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்மியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவருடைய டைரக்ஷன்லேயே நீங்கள் பெரிய ஸ்டாரில் வச்சு நீங்கள் அதாவது அவங்கள்ட்ட இருக்கிற நீங்கள் டேலண்ட்டை வெளில கொண்டு வர முடியல உங்களால். இப்போ நீங்கள் என்ன கொண்டு வருவீங்கன்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பாப்பா டிசி ப்ரொமோ டைட்டில் தானே வந்திருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, நீங்கள் அந்த எக்ஸ் தளத்துலேயும் இன்ஸ்டாவிலையும் வந்து அன்ஃபாலோ பண்ணது அது உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயம். லோகேஷ் மேலே வச்சுருந்த மரியாதையே அவருக்கே கெடுத்துக்கிட்டார். நீங்கள் வந்து ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை நீங்கள் பண்ணலை அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து அன்ஃபிட் ஆகிங்க நீ ஆகிறீங்க. அப்போ நம்ம திறமையில வளர்த்துக்கணும். ஏன் நம்மளை தூக்குறாங்க 2 பேரும், எதற்காக நீங்கள் யோசிக்கணும். அடுத்த ப்ரூஃப் நீங்கள் அடுத்த 2 படம் நீங்கள் கொடுத்து உங்களுக்கு திரும்பி கூப்பிடணும் 2 பேரும். அது பண்ணால் புத்திசாலித்தனம். நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? நீ கூலி படத்தில் நீங்கள் சொன்னுடைய விளைவு தானே இது. திரும்பி அங்கே தானே போய் வண்டி அதை சுற்றி தான் அங்கே தானே நிற்கிது உங்களுக்கு. ரஜினி சார் வச்சு நீங்கள் எப்படி படம் கொடுத்தீங்க? ஒன்றும் கதையே ஒரு படம் கொடுத்தீங்க, ஏஸ்டேட் கூட கொடுத்தீங்க. திரும்பி எப்படி உங்களுக்கு வாய்ப்பு வரும்? அதனுடைய விளைவாக பேசுகிற கோடிக்கெல்லாம் பணம் போடுறதுங்க. இது சாதாரண சும்மா 10 ரூபா கேமா? அது 500 கோடி 600 கோடி போடுறது. அந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்ட 800 கோடி ப்ராஜெக்ட்டு. நீ என்ன ஆகும்? நீங்கள் உங்களை நம்பி எப்படி கொடுக்குறது? அதில் யோசித்தாங்க, வேணான்னு முடிவு பண்ணாங்க, அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் உடனே ரஜினி சாருடைய இன்ஸ்டா பேஜை அன்ஃபாலோ பண்ணுறது, எக்ஸில் இருந்து கமல் அன்ஃபாலோ பண்ணுறதுன்னா, சரி நீங்கள் ரஜினியை வந்து அன்ஃபாலோ பண்ணுறீங்க, ஓகே. ஒரு படம் பண்ணீங்க, வாய்ப்பு கொடுத்தாங்க, நீங்கள் ரஜினி சாரை யூஸ் பண்ணலை, சரியாக படம் கொடுக்கல, ஓகே. நீங்கள் கமலுடைய பிக் ஃபேன் சொன்னீங்க. ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் செய்கிற செயலாக இது. நீங்கள் அதற்கு பிறகு இப்போ திரும்பி ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ நீங்கள் ட்ராமா போட்டிருக்காரா? இப்போது நீங்கள் அதாவது ரஜினியை மட்டும் நீங்கள் அன்ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப கெட்ட பேர் வரும். அதனால் கமலையும் அன்ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லி பண்ணிவிட்டு இப்போ கமல் பேஜுக்குள்ளே வந்து எக்ஸுக்குள்ளே திரும்பி இந்த ஃபாலோ பண்ணுறாரு. இப்போ அதாவது உங்களுடைய கேரக்டர் என்ன மாதிரி தெரியுது? இப்போ நீங்களே நான் யாருந்தே வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கீங்க இல்லையா? லோகேஷ் மேலே லோகின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு அன்பாக பேசி உங்களை உயர்வான இடத்துல வச்சுருந்த ஒரு ஸ்பேஸை நீங்களே கீழே விழுந்து நீங்கள் வைக்கிற நிலைமையில நாள் கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்கன்னு தான் எனக்கு தோணுது. பட் ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயல் அவர் பண்ணினது. இப்போ கமலை மட்டும் ஃபாலோ பண்ணுறது அதை விட மிகப்பெரிய தவறான ஒரு செயல். அவர் மேலே இருந்த மரியாதை அவரே கெடுத்துக்கிட்டார். சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து கமல் சார் ரொம்ப பிடிக்கும் போது ஒரு மேடையில் கூட சொல்லியிருப்பாரு, மணிகண்டன் அந்த இடத்துல வந்து உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், 4 மணிகண்டன் வந்தாலும் நான் சட்டை கிழிச்சு நிற்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் அந்த மேடையில் சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து கமல் சார் வந்து அப்போ வந்து காக்கா பிடிக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணாரா அப்படிங்கிறது இப்போ ஆடியன்ஸாக நாங்கள் பார்க்குறோம். நிறைய பேர் அந்த கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பண்ணது வந்து கமல் சாரை காக்கா பிடிக்கிறக்கா, ரஜினி சாரை காக்கா பிடிக்கிறக்கா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ கமல் சார் மட்டும் பண்ணுற விஷயம் வந்து மற்றவங்களுக்கு வந்து எந்த மாதிரி சார் தோண போகுது? அதுதான் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி தான். காக்கா பிடிச்சிருக்காருன்னா நம்ம அந்த 2 பேரோட படம் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து இந்த கமலோட பிக் ஃபேன் சார், அப்புறம் ரஜினி சார்கிட்ட சொல்கிறது அவங்களோட ஒரு படம் கொடுக்கும்போது நான் வந்து வேறு லெவலில் காப்பேன் சார் அப்படின்னு சொல்லும் போது படம் சரியாக கொடுக்கலைங்கும் போது நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றது தூக்கி அடிக்கும்போது
அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய பயணம் எதை நோக்கி இருக்குன்னே புரியலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு 50 கோடி ரூபா சம்பளமான இயக்குனர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய சம்பளமான ஒரு இயக்குனர், உங்கள் நம்பி கொடுத்தாங்க. நீங்கள் இந்த செயல்பாடுகள் வந்து உங்கள் இமேஜை டோட்டலாக காலி பண்ணிடுச்சு. நீங்கள் பொய்யான ஒரு விஷயத்தை ட்ராமா போட்டிருக்கீங்க. இது ரஜினியும் கமலையும் நீ ஏமாத்துகிற ஒரு செயல், இது சிறுபிள்ளைத்தனமான செயல். நீங்கள் கிடைக்கிறதுக்கு போராடி இருக்கணும். நீங்கள் இல்லை, நீங்கள் அடுத்த வாய்ப்பு நெல்சனுக்கு போயிடுச்சு. இதை நீங்கள் என்னென்னா ஒரு லெசனாக எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணணுமே தவிர இவரை அன்ஃபாலோ பண்ணிவிட்டு இவரை அன்ஃபாலோ பண்ணிட்டு திரும்பி கமலை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து அது என்னென்னா நான் ஒரு நடிகன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றார். இது வந்து அடுத்து நடிக்கக்கூடிய படத்தில் நீங்கள் காமிங்க, உங்கள் நடிகர் திறமையை காமிங்க. பட் இது ரியலில் வேண்டாம். அது கெட்ட பேர் தான் ஒரு லோகேஷ்க்கு. ஓகே சார். ஸோ நிறைய கேள்விக்கு வந்து தெளிவாக எங்களுக்கு வந்து என்னென்ன யோசிச்சுட்டு வந்தோமோ அதுக்கு தெளிவான பதில் கிடைச்சிருச்சுங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.